இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு சட்னி செய்ய 20 பல் பூண்டு. இதை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இடிக்கிற கல்லில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கக்கூடாது, இது மாதிரி தான் இடிக்கணும். நல்லா இடிச்சாச்சு. இந்த அளவுக்கு இடிச்சா போதும், ரொம்ப நைஸாக இடிக்கணும் இல்லை. இதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இடிச்சு வச்ச அந்த பூண்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதம், இட்லி எல்லாத்தோட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தியோட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மனம் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.